எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி ரவை வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ ஸ்நாக்ஸ் எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப உள்ள சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் ஓமம் வச்சுருக்கேன். இப்போ கையில் சேர்த்து உள்ளே சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கட் பண்ணி வச்ச கறிவேப்பிலை 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்குறேன் 1 டேபிள் ஸ்பூன் போல், 2 பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாதிரி எடுத்துருக்கேன். இதுலேருந்து நம்ம இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நம்ம அப்படியே பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் மீடியமாக வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ பபிள்ஸ் எல்லாம் நல்லா கம்மியாயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.